ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்க ஒருவன் தான் கண் முன்னாடியே நடக்கிற சஸ்பீசியஸ் மர்மங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது ஆக்சிடெண்ட்டா இல்லை மர்டரா அப்படின்னு. இவனை தவிர வேறு யாருக்கும் இந்த உண்மை எதுவுமே தெரியாது. இந்த த்ரில்லரில் அப்படி என்ன நடக்குது? சிஜி வில்சனோட லேட்டஸ்ட்டு மூவியான டோஸ் படத்தோட ஸ்டோரியை இன்றைக்கி பார்க்கலாம். டோஸ் அப்படின்னா மருந்து. இந்த மூவிக்கு ஏன் இந்த டைட்டில் வச்சாங்கன்னு டவுட் வரலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் நடக்கிறதுனால கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் சிஜி வில்சன் டாக்டர் பிரகாஷ் அப்படின்ற கேரக்டரில் ரோல் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பல்மோனோலஜிஸ்ட், அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட மருத்துவர். அவரோட ஒய்ஃப் ரகிதாவுக்கு லங்ஸில் ஒரு சிவியர் டிசீஸ் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இதுக்கிடையில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே மாதிரி சிம்டம்ஸோட சில பேஷண்ட்ஸ் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. பிரகாஷ்க்கு அந்த நேரத்தில் சந்தேகம் வருது, ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன அப்படின்றத அவர் தேடி பார்க்குறாரு. பிரகாஷோட பழைய ஃப்ரெண்டு, அதாவது எக்ஸ் லவ்வரை டாக்டர் அருந்ததியும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஆக்சிடெண்ட்டாக இல்லை ஏதாவது பெரிய கன்ஸ்பைரசியா அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் லவ்வர்கிட்ட பிரகாஷ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் பிரகாஷ் தொடர்ந்து இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. இந்த பிரச்சனையை நம்ம தனியாக போராடலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஒரு ட்ரபிள்டு டிடெக்டிவோட ஹெல்ப் இவருக்கு கிடைக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டார்க் சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் பற்றி ஒரு ஷாக்கிங் ரெவல்யூஷன் வரும். அதுதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டலில் நடக்கிற த்ரில்லர் மூமெண்ட்ஸ் செம்ம இன்டென்ஸாக இருக்கும். சிஜி வில்சனோட பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலாகவே இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சப்-பிளாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு மைனஸாக தெரியலாம். ஸோ ஃபைனலாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற இந்த மர்ம கொலைக்கு பின்னாடி இருக்கிறது யார், பிரகாஷால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஓவரால் ஸ்டோரி. முக்கியமாக மெடிக்கல் ரிலேட்டட் த்ரில்லர் மூவிஸ் பிடிக்குன்றவங்க இந்த மூவி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி தான். ப்ரைம் வீடியோவில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மூவி பற்றி என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் நிறைய த்ரில்லர் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video.